பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா குர்ஆன் வசனங்களை பார்க்க போறோம். சுபஹானல்லாஹ், ரொம்ப சின்ன சின்ன வசனங்கள் தான். ஆனா கடுமையான சோதனையில இருக்கீங்களா நீங்க? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. எவ்வளவோ பிரச்சனைகள் வாழ்க்கையில இருக்கு, என்னால சொல்லவே முடியல, ரொம்ப சோதனையில இருக்கேன், மனசே நொந்து போச்சு அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல. அவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறேன், ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்கிறேன், கடுமையா இருக்குது நிலைமையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அமலை செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையை கொண்டு இன்றோடு அதெல்லாம் நீங்கி பிறக்கக்கூடிய புது வருடத்தில் உங்களுடைய அனைத்து கஷ்டமும் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தாலும், தாங்க முடியாத அளவுக்கு இருந்தாலும், அப்படியே அந்த சோதனைகளை உங்களுக்கு அல்லாஹ் நல்லதாக மாற்றி தரக்கூடிய ஒரு அமல் தான் இது. கண்டிப்பா சோதனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஓத வேண்டிய வார்த்தைனா இந்த 4 வார்த்தைகளை தான் நான் சொல்லுவேன். எல்லாமே குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். இது அல்லாஹ்வே நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். இதை பல்வேறு காலகட்டத்துல பல்வேறு நபிமார்கள் அவர்களுடைய கடுமையான சோதனையின் போது ஓதியதாக இருக்கு. இப்ப அந்த 4ஐயும் பார்த்துட்டு கையோட அதை 11 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றையுமே மொத்தமா 4ஐயும் சேர்த்து 44 முறை ஓத வேண்டும். இது ஒன்னொன்னா நான் சொல்லி அதனுடைய அர்த்தம் சொல்லி நம்ம கையோட அதை 11 முறை ஓதிக்கொண்டே போலாம். ரொம்ப சின்ன அமல் தான், ஒரு 5 நிமிஷத்துல நமக்கு முடிஞ்சிடும். உங்களுடைய அந்த கஷ்டத்தை நீங்க மனசுல நியத்து வைத்து அது சரியாகணும் அப்படிங்கறதுக்காக இதை நீங்க ஓதுங்க. அதுல முதல் ஒண்ணு பாத்தீங்கன்னா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா தான் இது. அன்னி மஸ்ஸனிய துரு வாந்த அர்ஹமுர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது அவர்களுக்கு கடுமையான சோதனை வந்த போது, ஒரு நோய் தொட்டிருந்த போது, அப்போது அல்லாஹ்விடத்துல இதை ஓதிய உடனே அந்த கொடிய நோயே முழுசா அல்லாஹுடைய புறத்துல இருந்து சரியாக்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் இதை ஓதுனா அந்த கஷ்டத்தை அல்லாஹ் லேசாக்காமல் விடுவதே கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நிச்சயமாக ஒரு துன்பம் என்னை தொட்டு விட்டது, நீயே கிருபியாளருக்கெல்லாம் மாபெரும் கிருபியாளனாக இருக்கிறாய் அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம். இப்ப இதை 11 முறை கையோடு ஓதிக்கொள்ளுங்க. ஓதிட்டு நம்ம அடுத்த துவாவை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அன்னி மஸ்ஸனியல் ருரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். 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 அடுத்து இரண்டாவதாக பாத்தீங்கன்னா குர்ஆன்ல 40வது சூறாவுல 45வது வசனமாக வரக்கூடிய வ உஃபவ்விலு அம்ரி இலல்லாஹி இன்னல்லாஹ பசீரும் பில் இபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை ஓதிக்கொள்ளுங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடத்திலே நான் ஒப்படைக்கிறேன், நிச்சயமாக அல்லாஹு தன் அடியாரை பார்க்கிறவனாகவே இருக்கிறான். இதை ஓதுறதுனால நம்மளுடைய சோதனைகளை அல்லாஹு பார்த்து அதை மாற்றி கொடுப்பான். இப்ப இதை ஓதிக்கொள்ளுங்க 11 முறை. வ உஃபவ்விலு அம்ரி இலல்லாஹி இன்னல்லாஹ பசீரும் பில் இபாத். 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 அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான சோதனையின் போது இருந்து ஓதிய துவா தான் இது. அஸ்புனல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல் வ நிஹ்மல் மௌலா வ நிஹ்மல் நசீர். அதாவது அல்லாஹ்வே போதுமானவன், பொறுப்பேற்பவனில் அவனே சிறந்தவன், என்னுடைய காரியத்தை நான் அவனிடத்திலே ஒப்படைக்கிறேன், பாதுகாக்கிறதுலையும் நல்லது செய்வதிலையும் அவனே சிறந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை ஓதிக்கொள்ளுங்க 11 முறை. அஸ்புனல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல் வ நிஹ்மல் மௌலா வ நிஹ்மல் நசீர். அஸ்புனல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல் வ நிஹ்மல் மௌலா வ நிஹ்மல் நசீர். அஸ்புனல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல் வ நிஹ்மல் மௌலா வ நிஹ்மல் நசீர். அஸ்புனல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல் வ நிஹ்மல் மௌலா வ நிஹ்மல் நசீர். அஸ்புனல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல் வ நிஹ்மல் மௌலா வ நிஹ்மல் நசீர்.
அஸ்புனல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல் வ நிஹ்மல் மௌலா வ நிஹ்மல் நசீர். அஸ்புனல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல் வ நிஹ்மல் மௌலா வ நிஹ்மல் நசீர். அஸ்புனல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல் வ நிஹ்மல் மௌலா வ நிஹ்மல் நசீர். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா அன்னி மகுலூபுன் ஃபந்தசீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அல் குர்ஆனுடைய 54வது சூறால வரக்கூடிய 10வது ஆயத்துல வரும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நிச்சயமாக நான் தோல்வியுற்றவனாகவே இருக்கேன், எனவே இவர்களை எனக்காக நீ பழி வாங்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு வந்துள்ள இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்க. நம்மளுடைய இந்த கஷ்டத்துக்கு யாரெல்லாம் காரணமாக இருக்காங்களோ அவர்களை அல்லாஹ் ஒடுக்கி நமக்கு அந்த சோதனையை போகக்கூடியவனாக இருக்கான். பாதி நேரத்துல நமக்கு சோதனையை மற்ற மனிதர்கள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால 11 முறை ஓதிக்கொள்ளலாம். அன்னி மகுலூபுன் ஃபந்தசிர், 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 அன்னி மகுலூபுன் ஃபந்தசிர். இப்ப கடைசியா 11 முறை ஸலவாத் ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதீன் வ அலா ஆலி முஹம்மதீன் அப்படின்னா நபியின் மீதும் நபியின் குடும்பத்தாரின் மீதும் உன்னுடைய சாந்தியும் சலாமும் உண்டாவதாகன்னு அர்த்தம். இதை 11 முறை ஓதிக்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதீன் வ அலா ஆலி முஹம்மதீன். 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 இப்போ ஒரு சின்ன துஆவை கேட்டுக்கலாம். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு. யா அல்லாஹ், பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்கி வைப்பாயாக ரஹ்மானே. சொல்ல முடியாத எங்களுடைய பிரச்சனைகளை யாருக்கும் தெரியாமல் நீயே தீர்த்து வைப்பாயாக ரஹ்மானே. மறைமுகமான உன்னுடைய உதவியை ஒவ்வொரு நொடியிலும் கொடுத்து கொண்டே இருப்பாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய இத்தனை நாள் கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வை கொடுத்து எங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷமான ஒரு திருப்தியான குறையில்லாத வாழ்க்கையை எங்களுக்கு பரிசளிப்பாயாக ரஹ்மானே. எங்களுக்கும் எங்களுடைய பெற்றோருக்கும் இன்னும் எங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே, முஹ்மினான முஸ்லிமான அனைவருக்குமே ஒரு மன நிம்மதியான வாழ்க்கையை எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஏற்படுத்தி தருவாயாக ரஹ்மானே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தினமுமே இந்த மாதிரி ஒரு இபாதத் செய்து வருகிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம போடக்கூடியதெல்லாம் தொடர்ந்து பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.